அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் சொசைட்டியின் 4வது ரிபப்ளிக் டே கல்ச்சரல் ப்ரோக்ராமுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா நம்ம எப்பயுமே ஜிஎஸ்டி ரிலேட்டடா தான் எல்லா ஜூம் மீட்டிங்ஸும் நடத்தியிருக்கோம். வித்தியாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட் நடத்துகிறோம். ஸோ நம்ம பிரசிடெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி எல்லாரையும் எல்லா இதையும் பண்ண சொல்லி நிறைய அப்டேட் கொடுக்குறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நம்ம நடத்த போகிறோம். ஸோ அதை பற்றி ஒரு இரு வார்த்தைகள் நம்ம பிரசிடென்ட் பேசுவார். அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரெஷரர் திரு செல்வராஜ் அவர்கள் அதுக்கு உண்டான வீடியோஸை ஜூமில் அப்டேட் பண்ணுவார். ஸோ ஓவர் டு எஸ்எஸ் சார். வணக்கம். ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் சொசைட்டியை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் இதில் பங்கு பெற வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய புத்தக வெளியீட்டான போது முழு ஒத்துழைப்பு தந்த உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைய வழியாக குடியரசு தின விழாவை கொண்டாட வேண்டும் என்பது கொரோனா காலகட்டத்தில் நம்ம முடங்கி கிடந்த போது இது இணைய வழியாக நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அடுத்து தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு தந்துட்டு இருக்கீங்க. பெரும்பாலான உறுப்பினர்கள், அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவர்களோட உறவினர்களும் இதில் கலந்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய திறமையும் வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படின்றது இதனுடைய நோக்கம். ஸோ பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்றத. பொருளாளர் செல்வராஜ் நிகழ்வை நடத்தி செல்வார். ஓகே சார். முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே பல்லுயிரும் பலவுலகும் படைத்தளித்து துடைக்கினுமோ எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போ கன்னடமும் களித்தெலுங்கும் கவி மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே உதித்தே ஒன்று பலவாகிடினும் ஆரியம் போல் உலக வழ கழிந்தொழிந்து சிதையாவுன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் 76வது இந்திய குடியரசு தின வாழ்த்துக்கள். நம்ம ஜேசிபி சொசைட்டியின் சார்பாக இது 4வது குடியரசு தின நிகழ்ச்சிகள். இது முதல் நிகழ்ச்சியாக நமது உறுப்பினர் ராஜலட்சுமி அவர்களின் மகள் பேபி பிரகதி அவங்க ஸ்கூல்ல ஏதோ மேங்கோ மாதிரி வேடமிட்டு அதை பத்தி பேசுறாங்க. ஒரு பாடலாக பாடுகிறாங்க, கேளுங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க படிக்கிறத சொல்லி அவங்க
பள்ளியின் பெயரை சொல்லி அதுக்கப்புறம் நான் மேங்கோன்னு சொல்லி மேங்கோவை பத்தி பேசினாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனா நமக்கு ரொம்பவும் மழலையாக இருந்ததால் புரியாமல் இருக்கலாம். ஆனால் அருமையான நிகழ்ச்சி. அந்த குழந்தைக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக நமது உறுப்பினர் பொன்மணி மேடம் அவர்களின் பேத்தி மோக்ஷிதாவுடைய திருப்புகழ் பாடல் பாடுகிறார். இவர் ஏற்கனவே நமக்கு அறிமுகமான ஒரு குழந்தை. என் பெயர் மோக்ஷிதா. திருப்புகழ் பாடல். முத்தை தழுபத்தி திருநகையத்தி கிளை சொத்தி சடவன முத்தி குடுபித்து குடுபட என்ன மோதும் முக்கட்பட மக்கள் சுடுசியின் முற்பத்தது கற்பித்தில் ஒரு 30 வர்க்கதமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கலைதொழு ஒற்றுக்கே முத்துப்பொழுதொழு பட்ட பகவிட்ட தீரி இரவாக 10 கிரதத்தை கலவிய பச்சை புயல் மெச்சு தகுபொழு பச்சை தொழில் வச்சு தழுவரும் ஒரு நாளே தித்தித்தரு ஒத்த பறிபுழு நித்தம் பதமைத்த பைரவி தித்துக்கள் அடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பழியற்ற பைரவு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌடிக்க திகடகை என ஓத குத்துப்படை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குத்தி புகை புக்கு பிரியன முது கூகை கொட்பொற்ற நட்பற்றவன் அணி வெட்டி பழியற்ற குலகிரி குத்துப்பட ஓத பொடவல பெருமாளே. நன்றி. ரொம்பவும் அருமையாக இருந்தது பாடம். அதாவது இவர் ஒரு பன்மொழி கற்றவர் என்று நினைக்கிறேன். அருமையாக இருந்தது. அது பாடலையும் பாடல் வரிகளையும் அவங்க வீடியோல கொடுத்தது ரொம்ப அருமை. நம்ம கூட அதை போல்டர்ல சேவ் பண்ணிட்டு நம்ம கூட அதை கத்துக்கலாம். அருமையாக இந்த குழந்தை பாடியது மிகவும் அருமை. அடுத்ததாக நமது உறுப்பினர், நமது எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி உறுப்பினர் முத்தரசன் அவர்களுடைய பேத்தி ஜெயஸ்ரீ அவர் இப்போது அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார். மழை நீர் பற்றி அவர் பேசுகிறார். வணக்கம், என் பெயர் வி ஜெயஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் ஸ்ரீ ராம் தயாள் கின்கா விவேகானந்தா வித்யாலயா. நான் இப்போது மழைநீர் பாடல் சொல்ல போகிறேன். மழைநீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே உலகின் வேர்வை போலவே உயர்ந்தால் என்ன வேண்டுமே பொன்னும் பொருளும் போலவே ஒளியும் நீரும் செல்வமே விண்ணின் கொடை என்பது வியப்பு ஒன்றுமில்லையே குளங்கள் ஏறி நிரம்புமே குருவி கொக்கும் வாழுமே வானின் அமுதம் சேமித்தேன் வாழ்வை செம்மை செய்வோமே. And then I'm going to tell about English. The night, the sun that shines all days moonlight. I wonder where it goes at night. It sings behind a distant hill, and all the world goes dark and still. And then I go to bed and sleep until the day begins to peep. And when my eyes open, I see the sun is shining down on me. Nandri, thank you. அருமை அருமை அருமை. தற்போது அதாவது குழந்தைகள் ஆங்கில வழி கல்வி கற்றாலும் தமிழில் அதை வாசிப்பது மழைநீர் பற்றி சொன்னதும் அது ஆங்கில வடிவத்தில் திருப்பி மீண்டும் அதை கூறியதற்கும் ரொம்ப அருமையாக இருந்தது. தற்போதைய குழந்தைகள் ஆங்கில வழி கல்வி கற்றாலும் தமிழிலும் நன்றாக பேசுகிறார்கள் என்பது ஒரு சிறப்பான விஷயம். நன்றி முத்தரசன் அவர்கள். அடுத்ததாக நமது உறுப்பினர் செல்வராணி அவர்களின் மகள் யாமினி. அவங்க எப்படின்னா சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் பற்றி கூறுகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாமினி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இந்தியாவில் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனையை பற்றி சுருக்கமாக பேச போகிறேன். வீரமங்கை வேலு நாச்சியார் கிழக்கிந்திய கம்பெனி எதிரான போரில் பங்கேற்ற முதல் இந்திய ராணி இவர். வாழ்வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டி எய்துதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்ற போர்களை தேர்ந்தெடுத்தவர். வேலு நாச்சியாரின் வீரம். சிறு வயதில்
இலிருந்தே வேலு நாச்சியார் அதிகம் அறிந்த வார்த்தை வீரம். பயம் என்கிற சொல்லை அறியப்பட்டார். ஆண் வாரிசு போலவே வழங்கப்பட்டார். பல மொழி கற்றவர். ஆயுத பற்றி பெற்றார். அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் மண்ணை மீட்டெடுத்தார். வேலு நாச்சியாரின் இராணுவ தளபதி குயிலி. இந்திய இராணுவ முதல் தற்கொலை கொடுத்தாட்டி மாற்றும் தளபதி பெண் தியாகி ஆவார். நன்றி, வணக்கம். சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் பற்றி அருமையாக யாமினி கூறினார். தளபதி குயிலி என்ற அந்த போர்ப்படை தளபதி குயிலி, அவரும் பெண். இந்த மாதிரி வீரமங்கைகளின் பற்றி பேசிய இவர் ஒரு வீரமங்கை என்பதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். நன்றி யாமினி. அடுத்ததாக நமது உறுப்பினர் பொன்மணி மேடத்தோட கணவரின் சின்னம்மா பேரன், அவர் பேர் ஜோகன். அவருடைய திறமையை காட்ட வருகிறார் ஓவியத்தில். என் பேர் ஜோகன். நான் 10th டான் பாஸ்கோ பெரம்பூர்ல படிக்கிறேன். பொன்மணி ஆண்டி ஜோகன் அருமையாக அந்த ஓவியத்தை எப்படி பாருங்க, அந்த பாக்ஸ் ஸ்கெட்ச் போட்டு பயிற்சி பெற்றவர். நன்றாக ஒரு கலர் பென்சில் வச்சுதான் அருமையா அந்த ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையா அந்த ஃபினிஷிங் நல்லா இருந்தது. இந்த பேர்டோட பேர் டோக்கன் பேர்டுன்னு சொல்லுவாங்க. டோக்கன் இந்த பேர்டு மோஸ்ட்லி சவுத் அமெரிக்காவில் ஏதோ ஃபாரஸ்ட்ல எல்லாம் அதிகமாக இருக்குமா. நம்ம இங்கே ஜூல எல்லாம் பார்த்துருக்கலாம். இதனுடைய பீக் மட்டும் அந்த தலையோட சைஸுக்கு 4 மடங்கு இருக்குமா. கிட்டத்தட்ட 1 அடி ஸ்கேல் அளவு 1.5 அடி இருக்குமா. குகையில மரப்பொந்துகள்ல இருந்த பூச்சை கூட ஈஸியா ரொம்ப ஆழமா இருந்தா கூட பிடிச்சு சாப்பிட்றோம்னு சொல்லி போட்டிருக்காங்க கூகுள்ல. ரொம்ப அருமையான ஓவியம். அவர் ஆரம்பிக்கும் போது இருந்த மாதிரி இருந்தா இல்லாம பினிஷிங் பாருங்க, ரொம்ப பக்காவா ரொம்ப அழகா இருக்குது. பாராட்டுக்கள் ஜோகன் உங்களுக்கு. அடுத்ததாக நமது பொன்மணி மேடத்தோட கணவரின் தங்கை பேத்தி, அவர் ரோச்சனா. இவரும் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர் தான். இவர் ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காக அட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த அவர் ஸ்கூல்ல அட்டன் பண்ணதை போடுறாங்க. ரொம்ப பரபரப்பா பண்ணியிருக்காங்க பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி. ரோச்சனாஸ்ரீ. நான் சென்ட் மேரிஸ் பிரைமரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டியில் 3rd ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறேன். என்னோட ஐமா பெயர் பொன்மணி. அவங்களோட பேத்தி தான் நான். ரெடி 3 2 1 ஸ்டார்ட். Ready?
அவங்க இந்த கின்னஸ் ரெக்கார்டுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பின்னாடி இருந்து அவங்கள வேகப்படுத்திய உற்சாகம். ஒரு நிமிடத்தில் 26 முறை அந்த மாதிரி அந்த யோகா பயிற்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கான சம்பந்தப்பட்ட சர்டிஃபிகேட் வாங்கினதையும் ஃபோட்டோவாக நமக்கு அனுப்பி மிகவும் பாராட்டுக்குரியவராகிறார் ரோஷனா அவர்கள் யோகா கலையில். அடுத்ததாக என்னுடைய தங்கையின் மகன், ஒன்று விட்ட தங்கையின் மகன் சாய் கேசவ், அவர் இப்பதான் சிலம்பாட்டத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒரு வீடியோ அனுப்பினார், அதை நம்ம ஒளிபரப்புறோம், பாருங்க. Sai Kesav. Hi, I am PM Sai Kesav, son of TV Prakasam. I am studying 8th standard in St. John's Matriculation Higher Secondary School. As my uncle S. Selvaraj GSTPS told me to perform this video. In this video, I am performing Silambam initial stage. I joined Silambam class few months back only. Thank you. அவருடைய வீடியோ பாருங்க. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே, ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பே, ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே, உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன். சாந்து பட்டு ஒரு சந்தன பட்டு எடுத்து வச்சுக்க மாமா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. அவர் பயிற்சியின் போது நான் கேட்டுக்கொண்டதற்கு அவர் இதற்காக ஒரு சிலம்பம் ஆடி ஒரு வீடியோ என்று அனுப்பினார். அதைதான் இப்பொழுது ஒளிபரப்பினோம். யாராவது கருத்து கூற விரும்பினால் இடையில் கூறலாம். சார், குழந்தைகளோட பங்கேற்பு அனைத்தும் பிரமாதங்க சார். கைத்தட்டின்டே இருக்கோம் சார். கூடுதலாவே நாங்க தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யாருன்னு சொல்லுங்க, நீங்க எனக்கு தெரியல விஷயத்துல. சார், பாண்டிச்சேரியிலிருந்து விஆர்எஸ் நீலகண்டன் சார். நீலகண்டன் சார், ஒரு வாய்ஸ். எங்க குடும்பத்தோட எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் சார். ஓகே 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 சார். செல்வராஜ் சார் சூப்பர். ஓகே, அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். மறுபடியும் நம்ம பொன்மணி மேடத்தோட பேத்தி மோக்ஷிதா. ஏற்கனவே நான் சொன்னபடி இவங்க ஒரு பன்முக திறமை கொண்டவர். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ், ஸ்பானிஷ் டான்ஸ்னு அவங்களே சொல்லி அந்த சாங்கோட ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, பாருங்க. Meu coração está cheio de alegria. Coração tá cheio de alegria. Baile funky com todas as meninas. Bebendo até o amanhecer. Coração tá cheio de alegria. Baile funky com todas as meninas. Bebendo até o amanhecer. Tomando una caipirinha, bailando carioca hasta abajo otra vez. Toda la ropa fumando macoña de cara el mundo se ve. Estamos locas tapadas con olores. Se apagan las luces, vamos al baño todo cala. Bueno, para saberla, ya prendimos una vela. Como me tiene, no sé qué tiene, el suavito canela. El galloto me pidió que le haga el cariño. En el sale la menina buscando un latino. Si el boy me para, stopping, en riesgo delito no. Dale hasta abajo, ay, ay, para que sea lo vaya, vaya. Si gustosa está la mía, ven que te pongo a sudar. Ponte ready, ponte nasty, todo traje. Corazón, está lleno de alegría. Baile funky con todas las meninas. Llevando hasta un amanecer. அருமை மோக்ஷிதா. கொஞ்சம் சற்று முன்னர் தமிழில் திருப்புகள் பாடினார்.
இப்ப ஸ்பானிஷ்ல டான்ஸ் ஆடுகிறார். ரெண்டும் ஒரு 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 எண்டு. அதனால்தான் அவரை பன்முக திறமை கொண்டவர் என்று நான் வர்ணிக்கிறேன். நன்றி மோக்ஷிதா. அடுத்ததாக பொன்மணி மேடத்தோட அக்காவோட பேத்தி அமிர்தவாணி. இவங்களும் நம்மளுடைய நிகழ்ச்சியில அடிக்கடி கலந்துருக்காங்க. இந்த ரிப்பப்ளிக் டே ப்ரோக்ராம்ஸ்ல மட்டும் அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. அமிர்தவாணி. Good morning. My name is Amritavani. I am studying in 5th standard Sri Chaitanya Techno School. I am Ponmani's granddaughter. बंदे तो क्या इस हुस्न पे फरिश्ते भी फना है, बस दूर से देखिए इसे, छूना मना है, छूना मना है। थोड़ी फुर्सत भी मेरी जान कभी बाहों को दीजिए, थोड़ी फुर्सत भी मेरी जान कभी बाहों को दीजिए। आज की रात मजा हुस्न का आँखों से लीजिए, आज की रात मजा हुस्न का आँखों से लीजिए। वक्त बर्बाद न बिन बात की बातों में कीजिए, वक्त बर्बाद न बिन बात की बातों में कीजिए। आज की रात मजा हुस्न का आँखों से लीजिए, आज की रात मजा हुस्न का आँखों से लीजिए। जान की कुर्बानी ले ले दिल भर जानी, तबाही पक्की है आज तू मैं पानी। जान की कुर्बानी ले ले दिल भर जानी, तबाही पक्की है आज तू मैं पानी। मेरे महबूब समझिए जरा मौके की नजाकत, मेरे महबूब समझिए जरा मौके की नजाकत, के खरीदी नहीं जा सकती हसीनों की इजाजत, के खरीदी नहीं जा सकती हसीनों की इजाजत। नाज़ इतना मेरी जान, नाज़ इतना भी नहीं खोखले बातों पे कीजिए। आज की रात मजा हुस्न का आँखों से लीजिए, आज की रात मजा हुस्न का आँखों से लीजिए। जान की कुर्बानी ले ले दिल भर जानी, तबाही पक्की है आज तू मैं पानी। जान की कुर्बानी ले ले दिल भर जानी, तबाही पक्की है आज तू मैं पानी। அருமையான டான்ஸ் அமிர்தவாணி. ஏதோ ஒரு ஹிந்தி பாட்டு. ஆனா யாருக்காவது ஹிந்தி பாட்டு தெரியுதா? யாராவது பார்வையாளர்கள் சொல்ல முடியுமா? ஹிந்தி பாட்டு எந்த படத்துல இருந்து? நல்லா இருக்கு.
அது பார்த்தீங்கன்னா அந்த ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. யார் ஒளிப்பதிவு பண்ணான்னு தெரியல. இந்த பேக்ரவுண்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இல்லையா? அருமை அமிர்தவாணி, உங்க நடனத்துக்கு எங்கள் பாராட்டுக்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா தீபக் சாய். இவரும் நமக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு பையன். இவரும் வந்து நம்ம பொன்மணி மேடத்தோட அக்காவோட பேரன். அவர் வந்து ஒரு பாடல் பாடுகிறார். பாடல் முடிந்தவுடன் உங்கள் விமர்சனங்களை கொடுக்கலாம். நானும் பேசுகிறேன். வணக்கம், நான் திருமதி பொன்மணி அவர்களின் அக்காவின் பேரன். இப்பொழுது நான் பாடப் போகின்றேன். அமுத கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்தி போனி தோளோடு மடியிலோஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம்பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதோரோ. அடியாலோலோ நான் தாங்க மரோடு, வா விழுது தேனேவா. சந்திக்கா மலர் உனக்குத்தான், கண்டிக்கா மொழி உனக்குத்தான், சிந்திக்கா வழி உனக்குத்தான், சிரிக்கும் நதி உனக்குத்தானே. வழியோ எச்சில் வாயோரோ எனது காயம் மாறும், என் தங்கம் முன்னாடி, என் கால கண்ணாடி, ஓ ஆசை என் நாடி, நான் நடத்தி வைப்ப. வாழ்ந்தாலும் தரை வீழ்ந்தாலும் உன் காதல் என் நெஞ்சில் வாழ வைத்தேனேவா. பத்து விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே, ஓசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூட எனக்கு. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. என் கூட பேசுற போட்டோவை உனக்கு நேரில் காட்டட்டுமா? உனக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தரட்டுமா? அந்த அறிவிப்பால் அன்பு தருவாளே, சின்ன அறிவிப்பும் என்று சிடுவாளே. நீயும் தும்மிரடி தும்மிரடி, ஆயுசு நூறாக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக, என் பார்வை உன்னோடு, ஓம்பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதோரோ. அடியாலோலோ நான் தாங்க மரோடு, வா விடுது தேனே வா. நன்றி தீபக் சாய் அவர்கள், அருமையாக பாடினார். இந்த பாடல் யாருக்காவது தெரியுமா எந்த படத்தில் வருகிறது என்று? சார் படம் பேர் சித்தா. குட் குட், வெரி குட் சார். ரொம்ப அருமையான படம் சார். குழந்தைகள் மீது பாலியல் வன்முறை சம்பந்தப்பட்ட படம், ரொம்ப அருமையான படம், நான் பார்த்திருக்கேன். நன்றி தீபக் சாய் அவர்கள். அடுத்ததாக ஜீனு ஜோஸ்வா. இவரும் நமக்கு அறிமுகமானவர் தான், பொன்மணி மேடத்தோட அக்கா பேரன். இவர் வந்து இப்ப அவருடைய திறமை காட்ட டிராயிங் பண்ண போறாரு. சாரி தப்பா சொல்லிட்டேன், மன்னிக்கவும். உங்களுடைய பேரன். இப்ப அந்த டிராயிங்கை பார்க்கலாம். I am the grandson of Pulmari Bhattaraman. Now I am going to Anna. Thought I found a way, yeah, but you never go away. So I guess I gotta stay now. Oh, I
prove someday I'll make it out of there, even if it takes all night or 100 years. Need a place to hide, but I can't find one there. Wanna feel alive outside, I can't find my fear. Isn't it lovely? All alone, heart made of glass. காக்காஷி ஹார்டேக் ஃப்ரம் நாரட்டோன் போட்டிருக்காரு. கார்ட்டூன் சீரிஸ் ஜிவின் ஜோஸ்வா. நான் வந்து கொஞ்சம் கூகுளில் பார்த்த வரைக்கும் இது கோக்கு டிராயிங் அப்படின்னு சொல்றாங்க. அருமையா ஒரு சிறிய வீடியோ மூலம் அருமையா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நல்ல ஒளிப்பதிவு பண்ணி அருமையா நமக்கு அளித்திருக்கிறார்கள். ஜிவின் ஜோஸ்வா, மிக்க நன்றி உங்கள் ஓவிய திறமைக்கு. பொன்மணி மேடம் நிறைய பேரண்ட் பேத்திகளை அறிமுகப்படுத்தினால எனக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு. ஆக்சுவலா கரெக்டாக தான் எழுதி வச்சிருக்கேன், தவறப்படுத்திட்டேன். நினைக்கவும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொன்மணி மேடத்தோட பேத்தி மோக்ஷிதாவோட ஒரு சாங் பாருங்க. அந்த அந்த சாங் வந்து முக்கியமா என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த எப்படி அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி அவங்க பாடுறாங்க. ஆனால் லாங்குவேஜ் வந்து ஸ்பானிஷ்ல பாடுறாங்க. ஆங்கிலத்தில் கீழே வந்து அவங்களுக்கு அந்த நமக்கு அந்த டீட்டெயில் சொல்றாங்க. வித்தவுட் கேட்கெட்ஸ், அதாவது வித்தவுட் கேட்கெட்ஸ்னா நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவுமே இல்லாமல், ஃபோன் இல்லாமல், ஐபேடு லேப்டாப்லாம் இல்லாத காலத்தில் மூதாதையர்கள் எப்படி திறமையாக வாழ்ந்தாங்கன்றத ஸ்பானிஷ் லாங்குவேஜில் சொல்கிறாங்க. ஸ்பானிஷ் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க ஆங்கிலத்தில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. ஏதோ பார்க்கலாம். Sigue cruzando ríos, andando ciegos, armando sol cada día así, secando espinas de la profundo del corazón. En la noche sigo sin minas para limpiar con un museo cada recuerdo. Cuando escribo tu nombre en arena blanca con fondo azul, cuando miro al cielo de forma cruel, la nube lisa parece que tú, una clave sube ante loma, mira el pasado, sabes que no te he olvidado. Yo te llevo dentro hasta la raíz, y vamos a pescar, vas a estar aquí. Lo que yo me oculte, pues su montaña, que bosque, campo lleno de caña. De la manera menor que voy a que tú te vayas. Wow, wow. Oh, wow, wow. Oh, wow, wow. Wow, wow. Pienso que cada instante es único al caminar y cada segundo es insuficiente. Cada momento de no saber esta clave exacta si se tejido tener el viento bajo la piel, así te protejo. Aquí sigues dentro, no te llevo dentro hasta la raíz, y por más que crezca vas a estar aquí. Aunque yo me oculte por su montaña, te vuestro campo lleno de caña. La mano negra me une que voy a que tú te vayas, que tú te voy a cañar. Yo te llevo dentro hasta la raíz, y por más que crezca vas a estar aquí. Aunque yo me oculte por su montaña, te vuestro campo lleno de caña. La manera me une que voy a que tú te vayas. Oh, oh, oh.
Yang quiso me corte por su montaña, tipos por campos y no de caña. Habrá manera, mi luna, que voy a que tú te vayas. பாடல் நீங்க எல்லாரும் ஹெட்போன் வச்சு கேட்டீங்கன்னா பார்வையாளருக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா நான் சொன்ன இன்ட்ரோடக்ஷன் தான் மூதாதையர்கள் வாழ்க்கை, நமக்கு முன்னோர்கள் வித்தவுட் கேட்கெட்ஸ், அதை பத்தி தான் பாடியிருக்காங்க. பாருங்க, இவங்க தமிழ்லையும் நல்லா பாடுறாங்க, ஸ்பானிஷ்லயும் நல்லா பாடுறாங்க, ஸ்பானிஷ்ல டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப பன்முக திறமை உள்ள இந்த மோக்ஷிதா அவர்களுக்கு ரொம்பவும் பாராட்டுகள் பேசுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெய்னா ஜோயல், ஒரு குட்டி பேபி. அவங்க வந்து ஒரு கதை சொல்ல போறாங்க. பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கதையை கேளுங்க. பொன்மணி மேடத்தோட பேத்தி. நான் மேடம் கரெக்டா சொல்லிருக்கேனா? கரெக்டா சொல்றீங்க சார். படிக்கிறேன். நான் இப்ப காக்கா கதை சொல்ல போறேன். உள்ள காக்கா இருந்துச்சா, வட கதை, நீ வட கதை. நரி வந்ததா, ஐமா வட சுத்திட்டு இருந்தாங்க. காக்காக்கு ரொம்ப பசி எடுத்துச்சா, ஐமா வட சுத்திட்டு இருந்தாங்க. வட எடுத்துட்டு மத்த மேல கச்சா. அந்த பக்கமா என்ன வந்தது? நரி. நரி என்ன சொல்லுச்சு? ஒரு பாட்டு பாடு அப்படி சொல்லிச்சு. காக்கா அப்படின்னு சொல்லிச்சா. நரி எடுத்துட்டு போயிடுச்சு. காக்கா ஏமாந்து போயிடுச்சு. நான் இப்ப இன்னொரு காக்கா கதை சொல்ல போறேன். அதுல காக்கா இருந்துச்சா, அதுக்கு அம்மா தனி டாக் ஓட்டுச்சா. அது என்ன பண்ணுச்சு, என்ன சொன்னோம் எவ்வளவு தண்ணி இருந்தது? கொஞ்சோடு கல்லு. காக்கா தண்ணி குடிச்சிட்டு மேல தண்ணி வந்துச்சா. காக்கா தண்ணி குடிச்சிட்டு பந்து போயிச்சா. தேங்க்யூ. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். அந்த குட்டி பொண்ணு 2 கதை சொல்லிச்சு. அதுக்கு வந்து அவங்க கிராண்ட்மா, அவங்க அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. கூட வடிவேலும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கதைய மறந்துட்டது இதுக்கெல்லாம் வந்து இடையில வேர்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அந்த இடத்த சுவையொட்டி இருக்காங்க அந்த வீடியோவே. அந்த குட்டி பொண்ணுக்கு எல்லாருடைய தேங்க்ஸ் ஜிஎஸ்சிபிஎஸ் சொசைட்டி சார்பா ரொம்ப 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 நன்றி குட்டி ஜியானா ஜோயல். அடுத்த ப்ரோக்ராம் வந்து அந்த குட்டி பொண்ணு ஜியானா ஜோயல் சொன்ன கதையை சும்மா ஒரு பிக்டோரியலா போட்டேன், வேற ஒண்ணு இல்லை. அடுத்த ப்ரோக்ராம் போலாம். இந்த முகேஷ்னு ஒரு இந்த பையனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். என் மனைவி டீச்சர், இந்த ஸ்டூடெண்டா இருக்கான் கிளாஸ்ல. இந்த பையன் ஏற்கனவே நமக்கு போன முறை வந்து சிலம்பாட்டத்துல அதனுடைய வீடியோ கொடுத்து போட சொல்லி கேட்டோம். அதே மாதிரி இந்த தடவையும் கொடுத்துருக்கான். பட் அதே மாதிரிதான் இருக்கும், ஆனா இது வேற நிகழ்ச்சி. பொருளாதார சூழ்நிலை திறமை இவங்க மாதிரி ஆளுங்கள்லாம் திறமை இருந்தும் முன்னுக்கு வர முடியல. அவங்களுடைய கோச் வந்து பல லெவல்ல இவன் எல்லாம் விளையாண்டுருக்கான். அந்த வீடியோ பார்ப்போம். பொருளாதார சூழ்நிலை இவங்க இன்னும் மேல வர முடியாம கொஞ்சம் சிரமப்படுகிறாரு. அதையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விளையாட்டு பார்ப்போம் நிகழ்ச்சி. முகேஷ், நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனது பள்ளி சென்னை மேல்நிலை பள்ளி. எனது ஆசிரியர் எஸ் வீரமகேஸ்வரி மிஸ், ஒய்ஃப் ஆஃப் எஸ் செல்வராஜ். நான் போன முறையும் இந்த நிகழ்ச்சியில் சிலம்பம் கலந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய சிலம்பாட்டத்தை பார்ப்போம். புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார்? சாமானியன் எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம் துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும். ஆடங்கள் கற்றதால் விட நான் எழுவேன். முதுகெலும்பு சீடைந்தும் my game is beyond pain. Do or die, be the best. Look inside, manifest. தொடுவோம் சிகரம், மறுகாலம் நம்மை போற்றுமாடா. நம்மை போற்றுமாடா.
கதறிட உடல் சிதறிட அட தடைகளில் தடம் செய்த படையடா இருப்பதை போல டைகர் ஜெயிச்சிட உரித்தானவன் நடக்கிற நடமுயலா முடிவதுக்குன செயலா கனவில்லை இது ரியலா முதல் அடிவர தலைவரை அலவர தனித்தல பல வயலா அட நூறுக்கு டயலா செதுக்குற என்ற ஜெயிலா முதல் தரவர தலைவரை அலவர இறங்கு நான் காட்டுக்கு விருந்து இவன் வேட்டைக்கு செதறனும் பயந்து பெரும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி கொடல் உருவுற சம்பவம் உறுதி இதுவரையில் நல்லவன் இருந்தான் இந்த கதையில ராட்சச முகம்தான் பத்தி குச்சியில் எரிமலம் அவனே எரிக்காத நீ கொலசாமிய வேண்டிக்குமாமே உரைக்காத நீ ஒரு சாமம் ஓடிடு முகேஷின் சிலம்பாட்டம் அருமையாக இருந்தது. யாராவது கருத்து கூறுறீர்களா சார்? சிலம்பாட்டம் அந்த நெருப்பு வச்சுட்டு அந்த டான்ஸ், அந்த கலர் டான்ஸ், ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு, அது அனைத்துமே சூப்பர் சார். இது நல்ல உடற்பயிற்சி. ஆமா, என்னன்னா அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்தாலும் இந்த மாதிரி பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சு ஒரு நல்ல இது பண்றாரு. பாக்குறதுக்கு பையன் கொஞ்சம் வீக்கா தான் இருப்பான். டெய்லி வருவான் வீட்டுக்கு, என்ன பார்த்துட்டு தான் போவான். ஆனா அவனுக்கு ஒரு வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காதனால நல்ல முன்னேற்றம் இல்லை அவங்க ஃபேமிலியில. ஏன்னா அவங்க அப்பா கூட இல்லை. நன்றி விஆர் சார். அடுத்து மறுபடியும் நம்ம மோக்ஷிதா ஒரு தமிழ்ல ஒரு பாடல் பாடுகிறார். என் பெயர் மோக்ஷிதா. நான் 5ஆம் வகுப்பு. நான் பொன்மணி அவர்களின் பேத்தி. பாலத்ரிபுரி சுந்தரி பாடல். கால் கொலுசு ஓசையுடன் கைவளையல் இசையில் ஜடை கொன்ற நிலவொன்று நடைப்பயிலை கண்டேன். அழகே நமுதே பாலத்ரிபுரையே, ஆனந்த வழி ஆதரிப்பாயே. கால் கொலுசு ஓசையுடன் கைவளையல் இசையில் ஜடை கொன்ற நிலவொன்று நடைப்பயிலை கண்டேன். அழகே நமுதே பாலத்ரிபுரையே, ஆனந்த வல்லி ஆதரிப்பாயே. மழன்ன திருமேனி நிலவண்ண வதனம், அழகில்லா அழகு ஆனந்த பருமை. ஓமையே உனக்கில்லை உனக்கில்லை நீயே, ஒப்பில்லா தெய்வமே பாலத்ரிபுரையே. கால் கொலுசு ஓசையுடன் கைவளையல் இசையில் ஜடை கொன்ற நிலவொன்று நடைப்பயிலை கண்டேன். அழகே நமுதே பாலத்ரிபுரையே, ஆனந்த வல்லினி ஆதரிப்பாயே. மொழி தேடி தேடி பின் மௌனத்தில் பேச எழிலான உன் பிரிவு அதை கேட்டு நோக்க. மழை பெய்த தாமரை மலர் போன மனமே, ஆனந்தம் ஆனந்தம் பாலத்ரிபுரையே. கொலுசு ஓசையுடன் கைவளையல் இசையில் ஜடை கொன்ற நிலவொன்று நடைப்பயிலை கண்டேன். அழகே நமுதே பாலத்ரிபுரையே, ஆனந்த வல்லினி ஆதரிப்பாயே.
அருமை மோட்சிதா, தமிழ்ல அருமையா நன்றி. பால சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கரெக்டான பாடல் தெரியல, எனக்கு பேர் தெரியல. அருமையாக இருந்தது. கற்றுக் பால கொடுத்தவருக்கும் திரிபுர நன்றி. சுந்தரி பாடல் சார். ஓ, பால திரிபுர சுந்தரி பாடலா? சுந்தரி பாடல். அத சேர்த்து சொல்லும் போது வித்தியாசமா இருக்கு, ஆனா நன்றா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அருமை மோட்சிதா, நன்றி. பாராட்டுக்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமது உறுப்பினர் மூர்த்தி, கைலாஷ் மூர்த்தி அவர்களுடைய கவிதை. அவர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் ஒரு ஆதங்கமா ஒரு கவிதை பாடியிருக்காரு. கேட்கலாமா? என்ன தவறு செய்தும் நம் கணக்காளராக பிறப்பதற்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் வியாபார தளத்திலும் கணக்கில்லா ஏச்சையும் எக்கச்சக்கமாக பெற்றோம். என்ன தவறு செய்தும் நாம் கணக்காளராக பிறப்பதற்கு வரி விகிதங்கள் நாம் வீதிக்கு வந்தாலும் வீட்டிற்கு சென்றாலும் நிறைய குழம்புகின்றன, மன்னிக்கவும் குழப்புகின்றன. என்ன தவறு செய்தும் நாம் கணக்காளராக பிறப்பதற்கு முன்புறம் சென்றால் RCM, பின்புறம் சென்றால் FCM, வலது பக்கம் சென்றால் GSTR 1, இடது பக்கம் சென்றால் GSTR 3B, குப்புறப்படுத்தால் 2B, மல்லாக்கப்படுத்தால் 2A. எப்படி நித்திரை கொள்வது? நித்தம் எனக்கு அலாரம் தேவையில்லை, நித்திரையில்லா இரவுக்கு அலாரம் எதற்கு? என்ன தவறு செய்தும் நாம் கணக்காளராக பிறப்பதற்கு எங்கும் செல்ல முடியவில்லை, சென்றால் நிம்மதியாக இருக்கவும் முடியவில்லை. மாதம் 2 படிவம், அதற்கு 2000 சட்ட வடிவம். யாருக்கும் புரிவதில்லை, புரியும் போது மீண்டும் மாறுகிறது சட்ட வடிவம். கணினியே கனவு காண்கிறது நமக்கு விடுதலை எப்பொழுது என்று. சட்டம் மாறுகிறது, அறிக்கை மாறுகிறது, வியாபாரம் மாறுகிறது, ஏன் ஆட்சியே மாறுகிறது. மாற்றமே மாறினாலும் நம் ஊதியம் மட்டும் என்றுமே மாறாதது. என்ன தவறு செய்தோம் நாம் கணக்காளராக பிறப்பதற்கு? நம்ம கணக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, யாராவது விமர்சிக்கலாமே. செல்வராஜ், நான் பதில் கொடுக்கிறேன். சொல்லுங்க. கைலாஷ் மூர்த்தி, நீங்கள் ஏதோ தவறு செய்யவில்லை, நீங்கள் பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் இதுக்கு முன்னாடி நம்ம பழைய சட்டங்கள் எல்லாம் இருக்கும்போது ஒரு கணக்காளரை, அதாவது சக நண்பரை, நம்ம தொழில் புரிவரை பார்த்தால் ஒரு எதிரியை போல பார்த்துட்டு திருப்பி போயிட்டே இருப்போம், எங்க நம்ம கணக்கை பிடிங்கிற போறாரோ அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாது. ஜிஎஸ்டி வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக, ஒரே தொழில் புரிந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக பல கூட்டங்கள் நடத்துகிறோம், பல உறுப்பினர்கள் இருக்கிறோம், நம்மளுடைய ஐடியாஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதனால நீங்கள் பெருமை தான் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய உதவி இல்லாமல் வணிகர்கள் கணக்கை வியாபாரத்தை நடத்துவது கடினம் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். தினசரி சேஞ்சஸ் வந்தாலும் நம்மளுடைய GSTPS பொறுத்தவரை நம்ம இந்த டே டு டே அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்களாம் கத்துட்டு இருக்கீங்க, அதனால பலர் முன்னேறிட்டும் வந்துட்டு இருக்கீங்க. அதனால கவலைப்பட வேண்டாம், பெருமை கொள்ளுங்கள். நன்றி சார். நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போலாமா? நம்மளுடைய இது நமக்கு இந்த ரிப்பப்ளிக் டே நிகழ்ச்சியில இது புதியது. நம்ம VRS சார் நமது உறுப்பினர், ஒரு VIP உறுப்பினர், பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ஜாம்பவான். VRS நீலகண்டன் சார் ஒரு பாடல் மேல், இளையராஜா பாடல் மேல ரொம்ப அபிரிதமான பற்று உள்ளவர். அவர் ஒரு பாடலை பாடி நமக்கு வீடியோ அனுப்பினார். அதை நாம் இப்போ ஒளிபரப்புகிறோம். அனைவரும் கண்டு கழிக்கலாம். பூவே செம்பூவே உன் வாசம் வரும், வாசல் என் வாசல் உன் பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும், பூவே செம்பூவே.
நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போல நீயும் தொடர்ந்த சொந்தம் நெடுங்கால பந்தம் கடலான கூட நிறம் மாறக்கூடும் மரம் கொண்ட பாசம் தடமாடி நான் வாழும் மாறே உனக்காகத்தானே நாளோடி நான் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே பேசிடும் உள்ளாகுவல் நீதானுவல் செம்பூவே உன்வாசம் வாசல் என் வாசல் உன் பூங்காவன் உள்ளாகுவல் நீதானும் பூவே செம்பூவே உன்வாசம் பூவே செம்பூவே உனை போல நானும் ஒரு பிள்ளையாரே மலர் வந்து கொஞ்சம் கிளி பிள்ளையாரே உனை போல நானும் மலர் சூடும் பெண்மை விரியன் நூலில் விளையாடும் பொம்மை நான் செய்த பாவம் என்னோடு போதும் நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும் இன்னாலும் என்னாலும் உல்லாசமே பேசிடும் உள்ளாகுவல் நீதானது பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் பேசிடும் உள்ளாங்குவல் நீதானும் பூவும் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே ரொம்ப அருமை சார் சார். அதாவது அந்த மியூசிக்க வந்து எப்படி அருமையா ரசிக்கிறாரு பாருங்களேன், கை சகையினால. எனக்கு என்னமோ அவர் முன்னாடி ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ராவே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சேன் நான். செல்வராஜ் சார் சொல்லுங்க. பேசலாம். நீலகண்டன் சார் அருமையா இருந்தது. ஜெயசுதா சாரோட ப்ரோக்ராம் நிறைய ப்ரோக்ராம் நான் கேட்டிருக்கிறேன். அதுல வந்து அவரே இந்த பாட்டுல வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டெக்கப் ஆகி ஒரு ஃபாரின் ப்ரோக்ராம்ல வந்து ஸ்டெக்கப் ஆகி மறுபடியும் இது பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம சூப்பரா இருந்தது. அதே மாதிரி பினிஷிங் மியூசிக் முடிக்கிற வரைக்கும் அந்த இது வந்து கரெக்டா போய் முடிக்கணும். ஸோ அதுவும் உங்களோட இது வந்து கிளியரா நல்லா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது சார். அருமையாவும் பாடினார், அந்த மியூசிக்கை ரொம்ப அழகா ரசிச்சார். ஆமா நீலகண்டன் சார் வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதுல எனக்கு ஒரே ஒரு கருத்து தான் சார், சில சமயம் பாடலை விட ரெக்கார்டிங் நல்லா இருக்கும் சார். அது மாதிரி இனிமேல இந்த பாட்டை கேட்டா நீலகண்டன் சார் தான் ஞாபகத்துக்கு வராரு. அந்த அபிநயம் கொடுத்தாரு பாருங்க. கண்டிப்பா அந்த முன்னாடி அவர் தான் மியூசிக் டைரக்ட் பண்ண மாதிரியே இருந்தது. ஆமா சார், மறக்க மாட்டேன். இந்த பாட்டை கேட்கும் போது இனிமேல் நீலகண்டன் சார் ஞாபகத்துக்கு வந்துருவார். தேங்க்யூ சார். இல்ல நீலகண்டன் சார் வந்து இதுல வந்து
பாடுறதை விட நடிப்பு நிறைய பண்ணியிருக்காரு, ஆக்ஷன்ஸ் அதனால அவர் சிறந்த பேச்சாளர், சிறந்த ஆசிரியர், சிறந்த பயிற்சியாளர், எல்லாத்தையும் விட ஒரு சிறந்த நடிகராகவும் வர்றதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா தொழில் கையில இருக்கு. அதனால அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். மல்டி பர்சனாலிட்டி சார். ஏன்னா நம்ம கையில ஸ்மூர்த்தி சொன்னார் இல்லையா, என்ன தவம் செய்தோம் இந்த வரி ஆவதற்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம நீலகண்டன் சார் மாதிரியான பிரமுகர்களுக்கு இது ஒரு சைடு தொழிலாக இருக்கும் அப்படின்றது ஐயம் இல்லை. இவர் ஒரு கல்லூரியில் ஒரு பாட்டு பாடினாரு, அதில் நின்றுட்டே பாடுவார், அதில் இன்னும் நிறைய ஆக்ஷன்ஸ் காமிச்சிருப்பாரு. அந்த பாட்டை தான் நீங்கள் போட போறீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, வேற பாட்டு போட்டிருக்கீங்க. ஸோ அவருடைய தனித்தன்மையை இதற்கு நன்றாக காட்டியிருக்கிறார். வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். மிக்க நன்றி ஐயா. தேங்க்யூ. பாடுறதுங்கிறது ஒரு தனி திறமை சார். அந்த பாட்டு எந்த அளவுக்கு நம்ம ரசிச்சு பாடுறோங்கிறது ரொம்ப ரொம்ப தனி திறமை. அது இந்த சொல்ற மாதிரி முனியசாமி சொன்ன மாதிரி இந்த பாட்டை கேட்கும்போது உங்க ஞாபகம் தான் கண்டிப்பா வரும். அவ்வளவு அழகா, ரொம்ப அழகா ரசிச்சு பாடிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் சொசைட்டி சார்பாக பிஆர்எஸ் நீலகண்டன் அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம இந்தி பாடல் மூலம் நடனமாடி மகிழ்ந்த அமிர்தவாணி மறுபடியும் ஒரு ஆங்கில பாடலுக்கு நடனமாட வருகிறார். அருமையான நடனம். அதாவது இதுலயும் பாத்தீங்கன்னா அவருடைய காஸ்டியூம்ஸ், அந்த பேக்ரவுண்டு, ஆர்ட் டைரக்ஷனோட அந்த வீடியோ எடுத்தது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. அருமையாக நடனமாடி மகிழ்த்தார். பாராட்டுக்கள். ஜேசிபிஎஸ் சார்பாக அமிர்தவாணி அவர்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்து வருகிறார் தீபக் சாய். ஏற்கனவே ஒரு சித்தா படத்தின் பாடலை பாடியவர். மறுபடியும் ஒரு பாடலை பாட வருகிறார் தீபக் சாய். ஆனந்த். நான் திருமதி பொன்மணி அவர்களின் அக்காவின் பேரன். இப்பொழுது நான் பாடப் போகின்றேன்.
वराहरूपं दैववरिष्ठं वराहरूपं दैववरिष्ठं वरस्मितवदनं वज्रदन्तदव रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात ನಂಬಿದವಗಿಂಬು ಕೊಡುವವನೀತ ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ ಪಪ್ಪ ಮಗರಿಸ ಮಾದರಿಸ ಮಗರಿಸ ಗರಿಸ ರಿಸ ಸರಿ ಸರಿ ಗಮ ಪಪ್ಪ ಮಗರಿಸ ಮಾದರಿಸ ಮಗರಿಸ ಗರಿಸ ರಿಸ ಸರಿ ಸರಿ ಗಮದ ಗಮ ಪದನಿದ ಪದನಿ ಸರಿ ದನಿ ಸರಿ ಗರಿ ರಿ ಸಣಿದ ಪದನಿ ಸರಿ ಗನಿ ಸರಿ ಗಮ ಪದ ಮ ಪದನಿ ದಮ ಗ நன்றி. இந்த பாடல் எந்த படம் என்று யாருக்கா தெரியுமா சார்? காந்தாரா. சார் ஜிஎஸ்டி நாலேஜ்ல மட்டும் இல்ல சார், இந்த மாதிரி நாலேஜ்லயும் பயங்கரமா இருக்கீங்க சார் நீங்க. சார் இதுதான் சார் நிறைய தெரியும். அப்படியா? ரொம்ப அருமையா இருந்தது சார். அதுவும் அந்த பையன் ரொம்ப பயிற்சி எடுத்து பண்ண மாதிரி நல்லா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது பாட்டு. சரி, நான் எந்த பயிற்சியும் எடுத்துக்கவே இல்லைன்றதுதான். அப்படியா? பரவாயில்லையே. டிவி பார்த்தே அப்பனா இது ஒரு பெரிய சிறப்பான திறமை தான். நான் ஏதோ அந்த இந்த ஸ்லோகம் எல்லாம் வாசிக்கும் போது நான் ஏதோ பயிற்சி எடுத்திருப்பாருன்னு நினைச்சேன். பட் நல்லா பாடியிருக்காரு, சூப்பர். தீபக் சாய்க்கு ஜிஎஸ்டிபிஎஸ் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா நம்ம உறுப்பினர் மூர்த்தி இரண்டாவது கவிதையை வாசிக்க வருகிறார். இந்த கவிதையை வாசிக்கும் போது மூர்த்தி பேசுவது போல் யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம், ஒரு பேனா பேசுவது போல் யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு எழுகோலின் இயக்கம், ஆம், ஒரு பேனாவின் இயக்கம். கதைகள் எழுதினேன், கட்டுரைகள் எழுதினேன், சரித்திரம் எழுதினேன், கற்பவர்களுக்கு எல்லாமே நானாய் இருந்தேன். ஆனால் என்னை பற்றி யாரும் எழுதவில்லை, நானே எழுதுகிறேன் என்னை பற்றி, என்னை கொண்டே. மழலைகள் சுவற்றில் என்னை கொண்டு வரைந்தால் அது ஓவியம். மனிதர்கள் புத்தகத்தில் என்னை கொண்டு எழுதினால் அது காவியம். மனித எண்ணங்களை கண்ணாடியாய் பிரதிபலிப்பேன். மனிதனிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது. உங்களின் அன்றாட வாழ்வில் நானும் ஒருவனே. சிறுவனாய் தேர்வுக்கு என்னை பிடித்தான், வாலிபத்தில் காதலுக்கு என்னை பிடித்தான். வேலை வேலை என என்னை பிடித்தே வேலை தேடியதையே வேலையாய் நின்றான். வேலையில் அமர்ந்தான், கணக்கு பார்த்தான், ஆம், குடும்ப கணக்கு பார்த்தான். என்னை வைத்தே, என்னை கொண்டே உங்கள் விழியில் நீரை வரவைப்பான். உள்ளம் குளிர பொய் உரைப்பான், உழைக்கும் மக்களை கவர்ந்து இழுப்பான். படித்த மக்களையும் பாமர மனிதனாக ஆக்குவான். மூட நம்பிக்கையில் மூழ்க வைப்பான், முடிவில் புரட்சியை எடுக்க வைப்பான். அனைத்துக்கும் துணையாய் நானே இருப்பேன். நட்புக்கு தூது செல்வேன் நளினமாய், காதல் உள்ளங்களுக்கு புதி கவிதையாய் இருப்பேன். புரட்சி செய்பவர்களுக்கு புயலாய் இருப்பேன், மற்றற்ற பாசத்திற்கு பாலமாய் இருப்பேன். எல்லோருக்கும் எல்லோமாய் நானும் இருப்பேன் என்றும், எனக்கென்று யாருமில்லையே இன்றும். பெருமை பிடிக்கா எங்கள் ஆசிரியர், நடை தளராத ஆசிரியர், ஆம், எழுத்து நடை தளராத ஆசிரியர், செந்தமிழ் செல்வன் என்று பெயர் கொண்டு என்னை பிடித்து பொருள் சேவையை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளுங்கள் என்ற நூலை நுணுக்கமாய் எழுதியுள்ளார். படியுங்கள் படியுங்கள், இதுவே அவரது தாரக மந்திரங்கள். நீங்களும் நூலை படியுங்கள் படியுங்கள், வாழ்க்கைப்படியை ஆனந்தமாய் தாண்டுங்கள். சேவை முடிந்தால் தூக்கி எறியவர் என்னை, இதோ நானே செல்கிறேன் உங்களை விட்டு. நன்றி நன்றி சார். அருமையா இருந்தது சார். சார் உங்க கவிதையை செல்வராஜ் சார் சொல்லும் போது அந்த பேனா பேசுற மாதிரியே கேட்டுட்டு இருந்தேன். ஸோ முடியல அண்ணாதுரையோட பிக்சர்ல அவர் பக்கத்துல பேனா
அவரோட கையெழுத்து போட்டிருக்கோம். அதுதான் என்னோட இது வந்து ஞாபகம் வந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது நம்ம வந்து இப்ப பேனாவெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப பேர் மறந்துட்டோம். இல்ல எழுதுறது வேலையே இல்லாம போச்சு. எல்லாம் கீபேடும் மானிட்டரும் சாஃப்ட்வேரும் வந்துடுச்சு. ஆனாலும் அந்த பேனாவுடைய மறுபடியும் ஞாபகப்படுத்தி அது ஒரு முக்கியத்துவத்தை கவிதையா கொடுத்த மூர்த்தி நமது உறுப்பினர் அவர்களுக்கு ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் சொசைட்டியின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த இதுக்கு போகலாம். நமது இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம சொசைட்டியின் முக்கியமான உறுப்பினர் திரு ஆர் முனியசாமி அவர்களின் ஒரு கவிதை. அவர் வந்து அவரு வீடியோல வரல, ஆனா சில ஸ்லேட்ஸ் வச்சு, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்லேட்ஸை வச்சு அவர் ஒரு கவிதை சொல்லியிருக்காரு. இது நமக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல கவிதை. பாருங்க. எப்பொழுது வாழப் போகிறோம்? பிரதி மாதம் துவங்கி வாடிக்கையாளர்களிடம் பேசி பேசி கலைத்து ஒரு வழியாய் பில்களை பெற்று மக்கள் செய்யும் ஜிஎஸ்டி தளத்தோடு மல்லு கட்டி இறுதி நாட்களில் இரவும் பகலுமாய் உழைத்து ஜிஎஸ்டிஆர் ஒன்றை ஒரு வழியாய் முடிக்கும் பொழுது மாரத்தான் ஓடியது போல வெகுவாய் களைத்து போகிறோம். பிறகு மீண்டும் அதே திசையில் இன்னும் வேகமாய் ஓடி பணத்தை செலுத்த பலமுறை நினைவூட்டி ஜிஎஸ்டிஆரை 3Bயை முடிப்பதற்குள் தலையில் ஒரு நரை ஒன்று புதிதாய் பூத்து விடுகிறது. இடைப்பட்ட நாட்களில் நோட்டீஸ் வந்திருக்கிறதா என தளத்தை உத்து பார்த்து கொண்டு நோட்டீஸ், அப்பீல், வழக்கு, ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு நடையாய் நடந்து அதிகாரிகளுக்காக காத்திருந்து நாட்கள் நம்மை பரபரப்பாய் நகர்த்துகின்றன. புதிய அறிவிப்புகள், புதிய வழக்குகள். ஒரு மாணவனைப் போல கவனமாய் கற்கிறோம். பெரும் அம்பு மலையாய் நோட்டீஸுகள் நம்மை தாக்குகின்றன. முந்தைய காலத்தை விட அதிகமாய் உழைக்கிறோம். விலைவாசியும் செலவுகளும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. பொறுப்புகள் பெருகிக் கொண்டே செல்கின்றன. 20 தேதிக்கு மேல் பற்றாக்குறை புது கடன்களை பெற்றெடுத்து கொண்டே செல்கிறது. ஆனால் இந்த வருமானம் மட்டும் தத்தி நகர்கிறது. எல்லாவற்றையும் எதிர்கொண்டு கட்டணத்தை கேட்டால் சேல்ஸே இல்லை சார், கலெக்ஷனே கம்மி சார் என நம்மிடமே கதை சொல்கிறார்கள். குடும்ப சோக கதை, நெருக்கடி கதைகளை நம்மிடம் கதைக்கிறார்கள். நம் சிரமங்களை நாம் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்து திரிகிறோம். வசூல், மேலும் வசூல், வரலாறு காணாத வசூல் என ஒவ்வொரு மாதமும் மகிழ்ச்சியாய் அரசு அறிவித்து கொண்டே இருக்கிறது. செய்யும் சேவைக்கு வாங்கும் வித்தை கற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உழைத்து கொண்டே இருக்கிறோம். கடுமையாய் உழைத்து பென்ஷன் இல்லாத இந்த வாழ்வில் நாளின் இறுதி வரை, மாதத்தின் இறுதி வரை, ஆண்டின் இறுதி வரை பராசக்தியின் கல்யாணியைப் போல வாழ்க்கையின் இறுதி வரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நடிகர் அஜித் சமீபத்தில் சொன்னது போல நாம் எப்பொழுது வாழப்போகிறோம்? நன்றி, வணக்கங்களுடன் முனியசாமி. சம்பந்தப்பட்ட கணக்காளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, யாராவது விமர்சனம் பண்ணலாங்க? பாராட்டுக்கள் முனியசாமி சார். சூப்பர் சார். சார், அவரோட தமிழ் எப்பவுமே அருமையா இருக்குங்க சார். பிழையின்றி எழுதுவாருங்க சார். அது மாதிரி அவரோட குரலோட நீங்க கேட்கணும் சார். அதுல ரொம்ப வியப்பா இருக்குங்க சார். நிறைய பிராக்டிக்கலான விஷயத்த பேசியிருக்காரு. உண்மையும் கூட, நாம வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் வழிகளுடன் என்பதை ரொம்ப சிறப்பாக தெரிவித்திருக்கார். மிக்க நன்றி சார். அருமையான கவிதை. நன்றி, வணக்கம். சொன்ன மாதிரி முனியசாமியுடைய கவிதை வந்து இன்றைய, அதாவது ஜிஎஸ்டி பிராக்டிசஸ் இன்றைய நிலைமையை நன்றாக தெளிவாக படம் காட்டியிருக்கிறார். இருந்தாலும் இது பென்ஷன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொன்னார் இல்லையா? பென்ஷன் என்பது வந்து அரசு பணிபுரியறவங்க தான் பென்ஷன். நமக்கு வந்து வாழ்நாள் முழுவதுமே இது பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத நினைவுபடுத்துகிறேன். பென்ஷன் வேணும்னா எல்ஐசில போட சொல்லுங்க சார். என்கிட்ட எப்படி எல்ஐசில பென்ஷன் பிளான் இருக்கு, என்கிட்ட போட சொல்லுங்க சார். ஏன்னா பென்ஷன் இல்லாத வாழ்க்கை, பென்ஷன் இருக்கிற வாழ்க்கைக்கு எல்ஐசி பிளான் நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன். அப்படியா? அதாவது என் நண்பர்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, பெரிய கமிஷனர்ஸ், அது டாப் போஸ்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா கடைசி வரைக்கும் நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், எங்களுக்கு பாரு 58 ரிட்டையர் பண்ணிடுறாங்க அப்படின்னு. ஸோ அதே தான் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்து தான் அவங்களுக்கு வேலை முடிஞ்சிடுச்சுன்ட்டு பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கு அப்படி கிடையாது. நம்ம வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது தான் நான் கூறுவேன். அது அந்த வாழ்நாள் முழுதும் வருமானம் இருக்கிறதுன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், கண்டிப்பா.
ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் சொசைட்டியின் சார்பாக ஆர் முனியசாமி அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். விமர்சித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உறுப்பினர் ஜெயக்குமாரோட சன் வந்து எஸ்ஆர்எம்ல விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த நிகழ்ச்சி. பாத்தீங்கன்னா ஒரு விமர்சகரா அவரு யூடியூப்ல இருக்காரு. யூடியூப்ல அவர் கூட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதெல்லாம் சாண்டின்ற பேர்ல இருக்காரு. அவரு சில ஹாலிவுட் படங்களை விமர்சித்திருக்காரு. அதை பத்தி பார்ப்போம். அவர் தன்னை பத்தி சொல்வதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனா நம்ம அறிமுகப்படுத்துறோம். I am Santosh Raj, son of Jaykumar. This is my YouTube channel where I do Hollywood movies and series reviews. Subscribe to my YouTube channel and enjoy watching. இவர் வந்து போன ரிப்பப்ளிக் டே கல்ச்சுரல்ஸ்ல ஒரு குறும்படம் ஒன்று அவரே தயாரிச்சு வெளியிட்டாரு. நம்ம அனைவரும் அப்ப பார்த்தோம். இப்ப மறுபடியும் வந்து ஒரு ரிவ்யூ பண்ற ஒரு யூடியூபரா வராரு. பாருங்க, அவரு சில ஆங்கில படங்களை விமர்சித்திருக்காரு. அவருடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும் பாருங்க. இதெல்லாம் வரப்போற ஹாலிவுட் பிக்சர்ஸ். இந்த மூவி ஃபோர்த் மூவி இந்த இயர் ஜூலை ரிலீஸ் ஆக போற இந்த படத்தை நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றத பார்ப்போம். இந்த மூவி ரேட்டட் ஆரா இருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூவியை ஜுராசிக் பார்க் புக்கை பேஸ் பண்ணி எடுக்க போறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா ஜுராசிக் பார்க் புக்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய வயலன்ஸ் இருக்கும். அந்த புக்கை பாத்தீங்கன்னாலே நீங்களே கொஸ்டின் பண்ணுவீங்க, நம்ம சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல நிறைய வயலன்ஸ் இருக்கும் அந்த புக்ல. அப்போ இந்த மூவி கண்டிப்பா ரேட்டட் ஆரா தான் இருக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜுராசிக் வேர்ல்ட் பிரான்சைஸா இருக்கட்டும், ஜுராசிக் பார்க் பிரான்சைஸா இருக்கட்டும், ரெண்டு பிரான்சைஸுமே இது வரைக்கும் PG-13 தான் இருந்திருக்கு. சோ இந்த மூவி பாத்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்ட் பிரான்சைஸ்குள்ள தான் வருது. சோ கண்டிப்பா PG-13 தான் இருக்கும். சோ கண்டிப்பா ரேட்டட் ஆரா எடுத்துட்டு போக வாய்ப்பே இல்ல. ஜுராசிக் பார்க்கா இருந்தாலும் சரி, ஜுராசிக் வேர்ல்டா இருந்தாலும் சரி, ரெண்டு பிரான்சைஸுமே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி பாக்குற பிரான்சைஸ். சோ கண்டிப்பா அவங்க R-rated சைட்ல போனாங்கன்னா சின்ன பசங்களால கண்டிப்பா பார்க்க முடியாது. பெரியவங்களும் நிறைய வயலன்ஸ் இருந்தா அவங்களும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. சோ கண்டிப்பா R-rated சைட் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப இந்த மூவியோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். இந்த மூவியோட பிளாட்டை அபிஷியல் ஜுராசிக் வேர்ல்ட் பேஜ்ல கொடுத்திருக்காங்க. சோ அதை பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்டோரி எங்க இருந்து கண்டினியூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் முடிஞ்சு 5 வருஷம் கழிச்சு கண்டினியூ ஆகுது. நம்ம பூமியோட சேஞ்சஸ் தாங்க முடியாம கிட்டத்தட்ட பாதி டைனோசர் ஸ்பீசிஸ் அழிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற டைனோசர் ஸ்பீசிஸ பயோஸ்பியர்ன்ற இடத்துல வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. அதுல இருக்க சில டைனோசர் ஸ்பீசிஸ் கிட்ட மனுஷங்களுக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு ட்ரக் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ அதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம கதையோட ப்ரொட்டகனிஸ்ட் ஸ்கார்லெட் ஜோஹான்சன் இருக்காங்க. அவங்க கூட இன்னும் சில முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் போறாங்க. சோ அவங்க போகும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்றத பத்தி தான் இந்த ஸ்டோரி இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் எடுக்காம இந்த கதையவே அவங்க தேர்ட் ஃபிலிமா எடுத்துக்கலாம். ஏன்னா ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் ரொம்பவே மொக்கையா இருந்தது. இந்த பிளாட்டோட ஸ்டோரி கேட்க கொஞ்சம் நல்லா இருக்கு. பாப்போம், மூவி ரிலீஸ் ஆனோன்னு தான் இந்த பிளாட் அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். நல்லா பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே இந்த ஸ்டோரி நல்லா இருக்கும். சோ நீங்க ஜுராசிக் வேர்ல்ட் மூவிக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சந்தோஷ் ராஜ் வந்து பி ஜெயக்குமார் நம்ம உறுப்பினர், ஜேசிபி சொசைட்டியின் உறுப்பினர் சந்தோஷ்குமார், ஜெயக்குமாரோட சன்னு சந்தோஷ் ராஜா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். ஆனா அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸை பார்த்தீங்கன்னா எவ்வளவு மெச்சூரிட்டி அவனுக்கு. வந்து மேலும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணுன்றது என்னுடைய விருப்பம். ஜேசிபி சொசைட்டி சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒரு ஹாலிவுட் பிக்சரை பத்தியும் அவர் ரிவ்யூ பண்றாரு. அதை பாருங்க, ஸ்பைடர்மேன் 4. இதுவும் வரப்போற படம். ஸ்பைடர்மேன் 4 நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றத பார்ப்போம். நோவே எண்டிங்ல பீட்டர் பார்க்கர் ஒரு ட்ரூவான ஒரு ஸ்பைடர்மேனா மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யாரோட ஹெல்ப்புமே இல்லாம அவரே சூட்லாம் ரெடி பண்ணி ஒரு ரியலான ஒரு ஸ்பைடர்மேனா மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் படத்துலயும் அப்படியே இதுல இருந்து தான் கண்டினியூ பண்ண போறாங்க. பீட்டர் பார்க்கர் கூட யாருமே இல்லாதனால அவரு டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி காட்டப்படுறாங்களாம். அதனாலே அவரு மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த படத்துல பீட்டர் பார்க்கரா இல்லாம ஃபுல்லா ஸ்பைடர்மேனாவே இருக்க மாதிரி காட்ட போறாங்களாம். ஏன்னா அவருக்கு பீட்டர் பார்க்கரா இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் அப்புறம் ஆண்ட்மேன் ஞாபகம் எல்லாம் வரதுனால அவரு ஃபுல்லா ஸ்பைடர்மேனாவே இருக்க போறாராம். இப்படி இந்த கதையை எடுத்துட்டு போறதும் ஒரு வகையில இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கதையில வெனம் இருக்கதா வர சொல்றாங்க. ஏன்னா வெனம் இருந்தா இது ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்கா இருக்கும் ஸ்பைடர்மேனுக்கு பிளாக் சூட்டை கொடுக்கறது. ஏன்னா இப்ப பீட்டர் பார்க்கர் கூட யாருமே இல்ல. அவர் அந்த வருத்தத்திலயும் ஒரு கோவத்திலயும் இருப்பாரு. இப்ப பிளாக் சூட் கொடுத்தா அவருக்கு கரெக்டா இருக்கும், கதையும் கரெக்டா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்பைடர்மேன்ல வேணாம் பார்த்தா வேணாம்னு தோணுது. அந்த மாதிரி இருக்கு. அவருக்கும் ஒரு ஸ்பைடர்மேனுக்கும் அந்த காஸ்டியூம் சேஞ்ச் ஆகுது போல, பிளாக் ட்ரெஸ் கொடுத்து. வரப்போற ஸ்பைடர்மேன், அதாவது ஹாலிவுட் படங்கள் பார்க்குற ரசிகர்களுக்கு அருமையான விமர்சனம் கொடுத்திருக்காரு நம்ம சந்தோஷ் ராஜ். அடுத்து ஒரு சீரியலுக்காக பார்க்குற ஒரு விமர்சனத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. இப்ப டிவி சீரியல்லாம் ஃபேமஸ் இல்லையா, ஓடிடி தளத்துல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கல் ஆரஞ்சரா பிடிக்கும்னா அப்ப நீங்க கண்டிப்பா மைண்ட் ஹண்டரை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது.
கண்டிப்பா இந்த சீரீஸை நீங்க ஒரு தடவையாவது பார்த்துடணும். ஏன்னா இந்த சீரீஸ் சீசன் 1ல இருந்து சீசன் 2 வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போகும். என்னதான் இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் ஜானராவா இருந்தாலும் இதுல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட இருக்காது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட இல்லாம அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இந்த சீரீஸை கொண்டு போயிருப்பாங்க. சீரீஸோட பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் வோல்டர் ஃபோர்ட் FBI ஏஜென்ட்டா இருக்காரு. FBIல பிஹேவியரல் சயின்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சீரியல் கில்லர்ஸ் ஸ்டடி பண்றாங்க. அவங்க ஏன் எந்த ஒரு மோட்டிவுமே இல்லாம நிறைய பேரை கொலை பண்றாங்க அப்படின்றத ஸ்டடி பண்றாங்க. வோல்டர் ஃபோர்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பில் டென்ஸ்னு ஒருத்தர் மீட் பண்றாரு. பில் டென்ஸ் தான் ரெண்டாவது ப்ரொட்டாகனிஸ்ட் ஸ்டோரியோட. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது வோல்டர் ஃபோர்ட் ஒரு புது மெத்தடோட வராரு. அது என்ன மெத்தட்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்க சீரியல் கில்லர்ஸை இன்டர்வியூ பண்ணி அந்த இன்டர்வியூல இருக்கிற நாலேஜை கலெக்ட் பண்ணி வெளியே இருக்கிற சீரியல் கில்லர்ஸை பிடிக்கிறது தான் அந்த மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்றதுனால அவருக்கு வர நிறைய பிரச்சனைகளை அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வராரு, எப்படி கிரிமினல்ஸை பிடிக்கிறாருன்றது தான் இந்த ஸ்டோரியோட மெயின் பிளாட்டே. இவர் சீரியல் கில்லர்ஸ் கிட்ட எடுக்க இன்டர்வியூஸ், அப்புறம் வெளியே இருக்கிற கிரிமினல்ஸை விசாரிக்கிறது, இந்த ரெண்டும் தான் இந்த கதையோட மெயின் ஃபோக்கஸே. இந்த ரெண்டு மட்டுமே அவ்வளோ சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவும் அவ்வளோ த்ரில்லிங்காகவும் இந்த ஸ்டோரியை கொண்டு போகும். கண்டிப்பா நீங்க ஒரு ட்ரூ மூவி லவர் அல்லது ஒரு சீரீஸ் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இந்த சீரீஸ் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி சீரீஸ் சஜஷன்ஸ், மூவி சஜஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாலிவுட் படங்களை விமர்சித்த சந்தோஷ் ராஜ் அவர்களுக்கு நன்றி. யாராவது ஹாலிவுட் ரசிகர்கள், படங்கள் பார்க்குற ரசிகர்கள் OTT தளத்துல அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறவங்க யாராவது இருந்தால் விமர்சனம் கொடுக்கலாம். அவர் எப்படி விமர்சித்தார். அதாவது நம்ம சார் வணக்கம், நம்ம நீசாம் பேசுறேன். சொல்லுங்க சார். பொதுவாக அந்த விமர்சனங்கள் இப்போ வந்து யூடியூப்ல வந்து நல்ல பிரபலம் ரைட்டுங்களா. அதுவும் அதுல வெரைட்டி உண்டு. ஒன்று வந்து படத்தை மட்டுமே காமிச்சு பின்னாடி வாய்ஸ் கொடுக்குறவங்க ஒரு செட்டு உண்டு. இன்னொன்று வந்து வீடியோவோட சேர்த்து வாய்ஸ் கொடுக்கறது ஒரு செட்டு உண்டு. அதில் இவர் வந்து இப்போ எக்ஸ்பர்ட் மாதிரி தெரியுறாரு. நல்ல குவாலிட்டியோட நல்லா பண்றாரு. நல்ல வாய்ஸ் இருக்குது. நல்ல நிறைய கிளாசிக் படங்கள் நிறைய இருக்கு. இளைய தலைமுறைக்கு அந்த மாதிரி படங்களா அவர் அறிமுகப்படுத்தணும். இன்னொன்று வந்து படத்தினுடைய கதையை மட்டும் சொல்லாம, அதாவது அதோட அவருடைய கிரிட்டிக் சொல்லணும். இந்த படத்தினுடைய இது எதை பத்தி விளக்குது, என்ன விஷயத்த கன்வே பண்ணுதுன்றதையும் சேர்த்து சொன்னார்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஏன்னா நான் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னோட ஒப்பீனியனை சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி. அவர் மீண்டும் வளரணும். எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு தெரியல. நம்ம குழுவில் ஷேர் பண்ணுங்க. நான்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். சாண்டின்ற பேர்ல இருக்காரு. சாண்டி. ரைட் சார். சாண்டின்னு கேட்டா டக்குன்னு வந்துருமான்னு தெரியல. நீங்க அந்த லிங்க் ஷேர் பண்ணுங்க. அனுப்புறேன். ரைட் சார். ரைட். தேங்க்யூ சார். ரைட். சந்தோஷ் ராஜ் அவரும் இப்ப நம்ம கூட கலந்துட்டு இருக்காரு. அவர் தான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். JCP சொசைட்டி சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள். வேற யாரும் விமர்சிக்கிறீங்களா? அடுத்த ப்ரோக்ராம் போலாமா சார்? அவர் சாஸ்திராவில் எந்த பிரான்ச்சிங் சார்? தஞ்சாவூர்ல, கும்பகோணத்துல இருக்கு படிக்கிறாங்களா சார்? SRM சார், இங்கே சென்னையில. ஓ சூப்பர் சூப்பர், வெரி குட். நம்ம உறுப்பினர் ஜெயக்குமாரோட சன். எக்ஸலன்ட் சார். ஒரு தடையில்லாத பேச்சு அருமையா இருக்குங்க சார். அவரோட ஒரு அனுபவஸ்தர் மாதிரி பேசுறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சின்ன பையன் நான் பார்த்து முன்னாடி வளர்ந்த பையன் சந்தோஷ் ராஜ். வாழ்த்துக்கள். சூப்பர் சார். அடுத்ததாக நமக்கு வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரி ஜாம்பவான் மிஸ்டர் VRS நீலகண்டனுடைய அடுத்த பாடல் அருமையான பாடியிருக்கிறார். கேட்கலாமா? ஓகே சார். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.
அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயேவும் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நானும் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயரில்லையே. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எழுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயரில்லையே. நெருங்கின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயரில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயரில்லையே. ரொம்ப நன்றி ARS கேளவன் அவர்களுக்கு. ரொம்ப அருமையா பாடினாரு. அதாவது எங்க பிச்சை ஏத்தணுமோ, எங்க பேஸ் கொடுக்கணும், எங்க லீட் கொடுக்கணும் கரெக்டா பாடியிருக்காரு. ரொம்ப அருமையா. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் பாடல். நம்ம நிகழ்ச்சியின் கடைசி ப்ரோக்ராமும் இவர் தான் முடிஞ்சிருச்சு. இப்ப ஏதாவது இதை பத்தி இந்த ப்ரோக்ராம் பத்தி பேசுறவங்க பேசலாம். அடுத்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் யாராவது சார் சொல்லுங்க. எஸ் சார் சொல்லுங்க சார். இந்த ஒரு அருமையான ப்ரோக்ராம்ல குழந்தைகள் நிறைய பேர் பங்கேற்றதுல மிக்க மகிழ்ச்சி சார். எங்க வீட்டுல நான் தான் சார் கடைசி பையன், அதனால எங்க வீட்டு குழந்தை நான் தான் சார். அதனால எங்க வீட்டு சார்பா போடுங்க அப்படின்னு நீங்க எங்களோட குழந்தை சார். தேங்க்யூ சார். சார் அருமையா இருந்தது சார். சூப்பரா இருந்தது. அனைவருக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். இளையராஜா ரசிகர் சார். ரஜினிகாந்த் பாட்டை பாடி முடிச்சீங்க சார். சார் நீங்க ஒர்க் பண்ணும்போது சாங்ஸ் பக்கத்துலயே போட்டு கேட்டுட்டே இருப்பீங்களா சார் நீலகண்டன் சார்? ஆமா சார். ரேடியோ கேட்கற பழக்கம் அதிகமா இருக்குங்க சார். ரொம்ப ரொம்ப அதனாலதான் இவ்வளவு சாங்ஸ் செலக்டிவா எடுத்திருக்கீங்க. இல்ல இந்த பாடல் ரொம்ப பாடுறது கஷ்டம். அதாவது சில இடங்கள்ல பேஸா பாடணும், சில இடங்கள்ல கொஞ்சம் ஹை பிட்ச்ல பாடணும். கரெக்டா பாடிருக்காரு. பல்லவில அந்த ஹை பிட்ச் ஒண்ணு போகும் சார். அருமை அருமை அருமையும் அருமை. நன்றி சார். மையத்துல இருந்து சொல்றோம் சார். அருமையா இருக்கு சார். சேர் பண்ண பாட்டெல்லாம் சூப்பருங்க சார். ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது சார். சொல்லுங்க சார். சார் பாடின பாட்டெல்லாம் அருமை. அவருக்கு எப்படி இதெல்லாம் பண்றதுக்கு டைம் இருக்குன்னா நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படி மாட்டேன். அதாவது ஆர் முனிசாமி சொன்னாரு நமக்கு டைமே நேரமே இல்லாத மாதிரி நிறைய லிஸ்ட் கொடுத்தாரு. இவரு நேரம் இருக்குன்னு சொல்லி 2 பாட்டு பாடியிருக்காரு.
டபுள் ஆக்ஷன் ஏதாவது ரோல் இருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. செல்வராஜ் சார் சொல்லுங்க சார் என்னென்ன சார் அக்கௌண்ட்ஸ் வந்து சில ஒர்க் வந்து நமக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும், மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல சாங்ஸ் கேட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னீங்களே, ஸோ எவ்வளவு டஃப்பான ஒர்க்கா இருந்தாலும் ஈஸியா முடிஞ்சிட்டு போயிடும். கணக்கு தப்பா போயிருது சார். சார் கணக்கு தப்பா போயிருது சார். இல்ல சார் போகாது சார். இல்ல சார் பாட்டுல கவனம் போயிருது சார் அதிகமா. இல்ல 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 சார், அது இந்த சைடு அது வாட்டி கேட்டுட்டே இருந்துட்டு ஒர்க் சார் அது உங்க எக்ஸ்பீரியன்ஸ், இது ஏன் எக்ஸ்பீரியன்ஸ். நீலகண்டன் சார் சொல்ல மாதிரி எனக்கும் கூட உட்காந்து இது வந்து சாங்ஸ் தான் ஃபுல்லா கேட்டுட்டே ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது வாட்டு போயிட்டே இருக்கு சார். சார் என்னுடைய பழக்கம் அதேதான். இளையராஜாவோட சாங்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு இயர்ஃபோன் போட்டுட்டு உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் பண்ண முடியும். ஒரு வீடியோ மட்டும் பார்த்துடலாமா? ஒரு சின்ன வீடியோ நானே செலக்ட் பண்ணி போட்டது. Tell me, will you hold me? When wrong, will you scold me? When lost, will you find me? But they told me I'm meant to be faithful and walk when not able and fight till the end, but I'm only human. அனைவருக்கும் வணக்கம் சார். சார் நம்ம இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. கலந்து கொண்ட குழந்தைகள், அப்புறம் நம்ம ஜிஎஸ்டிவி உறுப்பினர்கள் எல்லாரும் அவங்கவுங்க திறமைகள் வந்து வெளிப்படுத்துறது ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக வந்து சிலம்பம் அந்த போன வருஷம் பண்ண அதே பையன் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாருமே பார்ட்டிசிபெண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது சார். நன்றி, வணக்கம் சார். அது மட்டுமல்ல, நம்மளுடைய பொருளாளர் செல்வராஜ் அவர்கள் ஒவ்வொரு செல்வராஜ் சார் குறிப்பாக கடைசி நீங்க சார் ஒரே சொல்ல மாட்டேன். செல்வராஜ் சார் நீங்க கடைசி அந்த கிளிப்பிங் காட்டுனீங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து ஜிஎஸ்டிபிஎஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி 5 years கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அதை கூட்டு போகிற மாதிரி அந்த குட்டி குட்டியா இதெல்லாம் எடுத்துட்டு அது வந்து காட்டுற மாதிரி இருந்தது. சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், சாரி. சும்மா ஒரு கிளிப்பிங்ஸ் போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா ரொம்ப அருமையா இருந்தது. இல்ல நானே கேட்கணும்னு நினைச்சேன் செல்வராஜ், அது கிளிப்பிங்ஸ் உடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி. நான் சும்மா தான் சார் போட்டேன். அர்த்தம் வந்து சென்ம நீங்க எடுத்திருக்கீங்க. இதை எடுத்துக்கிட்டேன் நானு. பிடிச்சிருந்துச்சுன்னு போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த தலைமுறையை வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்லிட்டாரு செல்வராஜ் சார். எஸ், தேங்க்ஸ் சார். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இதுக்கும் கிளிப்பிங்ஸுக்கும் விளக்கங்களையும் விமர்சனங்களையும் வைத்த செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த இதுவை தொகுத்து வழங்குவதற்கு உதவி புரிந்த செயலாளர் பாலாஜி, துணைத் தலைவர் பாலாஜி அருணாச்சலம் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. இதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்களுடைய குழந்தைகளை இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு தான் இதனுடைய ஐடியா. இதுவே முதல் இதுவாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த துறையில் வல்லுநர் அவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்பது ஐயமில்லை. அதனால் அடுத்த ஆண்டு வந்து நிறைய உறுப்பினர்கள் அவங்களுடைய குழந்தைகளையும் இல்லை உறவினர்களையோ பார்ட்டிசிபேட் பண்ண என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதுவரை கலந்து கொண்டு பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல். இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து எல்லாத்தையும் கேட்டதற்கு நன்றி. அழகா எம்சி பண்ண திரு செல்வராஜ் சாருக்கும் நன்றி. அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். மீட்டிங் இஸ் கன்க்ளூடட்.